ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வெளிவந்த ப்ரோமோவில் ரியோவோடைய ஒய்ஃப் மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஏன் குழந்தை வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதற்கான விடை கிடைச்சாச்சு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியோடைய 4வது சீசன் ஆரம்பித்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. 80 நாட்களையும் கடந்தாச்சு. இறுதி வாரம் நெருங்கிடுச்சு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோடைய 4வது சீசனுக்கான டைட்டில் வின்னர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆரி தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை 70 நாட்களை கடந்துருச்சு அப்படின்னாலே மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அந்த டாஸ்க் ஃப்ரீஸ் டாஸ்க் தான். இந்த ஃப்ரீஸ் டாஸ்கில் போட்டியாளர்களுடைய வீட்டில் இருந்து 2 பேர் வருவாங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி போயிட்டுருக்கு, இந்த 70 நாட்கள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுவாங்க. பரபரப்பாக போகும். அதே மாதிரி தான் நேற்று பிக் பாஸ் வீட்டில் சிவானியோட அம்மா வந்திருந்தாங்க. நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு சிவானியை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. இப்போ இது சோசியல் மீடியாவில் ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணம் என்ன அப்படின்னா, போன சீசனில் சாண்டி மாஸ்டருடைய குழந்தை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. இந்த சீசனில் ரியோராஜ் அவர்களுடைய குழந்தை வரும். ரியோராஜோடைய எமோஷனல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வெளிவந்த அந்த ப்ரொமோவில் ரியோராஜ் அவர்களுடைய ஒய்ஃப் மட்டும்தான் வந்திருந்தாங்க. குழந்தை வரலை. நிறைய பேருக்கு இது ஒரு ஏமாற்றம் தான். இருந்தாலும் ஏன் குழந்தை வரல அப்படின்னு சொல்லிட்டு ரியோவோட ஒய்ஃப்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களே இப்போது அதுக்கான ஒரு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏன் பாப்பாவை கூட்டிகிட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா. நான் இப்போ கொரோனா லாக்டவுன் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு 1 வயசு கூட ஆகலை. அதனால் ரூல்ஸ் படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியாது. இந்த ஒரு காரணத்தினால தான் நான் குழந்தையை கூட்டிகிட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ரியோவை எல்லாருமே மிஸ் பண்ணாலும் ஆரியோட குழந்தை இப்போது வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வெளிவரக்கூடிய ப்ரொமோவில் கண்டிப்பாக ஆரியோட வீட்டில் இருந்தால் வரப்போகிறாங்க. குழந்தையும் வரப்போகுது. ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட்டான சீன் நாளைக்கான ப்ரொமோவில் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிக் பாஸ் சீசன் 4ஓட டைட்டில் வின்னர் யாராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.